வணக்கம். வாங்க லதா பேஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒயிட் க்ரீம் பாஸ்தா. இது ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்த உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் இதை வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். கொதி வந்தால் அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து ஒரு பக்கமாக வச்சுருங்க. பாஸ்தா வெந்தது போதும். ஒரு 3/4 பாகம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால், பச்சை பால் தான், பசும்பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பால் சேர்த்து கலந்துக்கோங்க. மொத்தம் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது கையில் நம்மளுக்கு கட்டி கரையிலன்னா கொஞ்சம் மிக்சிலையோ இல்லை நான் மிக்சியில் போட்டுக்கிட்டேன், அதே மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 3-4 கிராம்பு குத்தி அதில் சேர்த்துட்டு இந்த க்ரீமில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அப்படி தான் செய்வாங்க ரெஸ்டாரண்ட்டில். அதுக்கப்புறம் அதே கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் பட்டர் சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது 2த்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து கொடுத்துங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் பாதி வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். முதல்ல எண்ணெய் கலந்து வச்சதுனால பாருங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது இல்லையா, இப்படி தான் இருக்கணும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். அவங்க வந்து ஒரு விதமான துளசி இலையை சேர்ப்பாங்க ரெஸ்டாரண்ட்டில். அது என்கிட்ட இல்லை, அதனால நான் இதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்த்துக்கோங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2 காஞ்ச மிளகாவை மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துட்டு நல்லா இப்போது இந்த க்ரீமில் நம்ம வெங்காயம் அந்த கிராம்பு போட்டோம் இல்லையா, அதை எடுத்துருங்க. அதோடய ஃப்ளேவர் மட்டும் போதும், அது அதில் தேவையில்லை. இப்போது இந்த க்ரீமை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்து கொடுத்துக்கோங்க. எல்லா க்ரீமையும் சேர்த்துடலாம், சரியாக போயிடும். இப்போது இன்னும் கொஞ்சம் பச்சை பால் அதையும் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து கொடுங்க. லைட்டாக கொதி வர்ற மாதிரி இருந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து சீஸ் எடுத்துருக்கேன். ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுற சீஸ் தான் இருந்தது எங்கிட்ட. உங்கள்கிட்ட துருவுற மாதிரி சீஸ் இருந்தால் கூட அதை கூட துருவி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். சும்மா கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட வைக்கும் போதே குட்டீஸுங்க வந்து உடனே எடுத்துக்கிறாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் டைம் இருக்கும்போது செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.